பாக்குறதுக்கு மிக அழகா இருக்கும் இது. ஆனா பயமாவும் இருக்கும். தேவயானி கூட ஒரு 4 டைம் 3 டைம் வந்திருந்தா பெரிய விஷயம். பாம்பு தன்னை மேல இருந்து தப்புன்னு தன்னால விழுவும். சின்ன கொசு இருக்குது இல்லையா, அது கடிச்சாவே தேவயானிக்கு ஃபுல்லா வீங்கிடும். அப்படியெல்லாம் வெளியில வரமாட்டாங்க. அவங்க வீடு அப்படியே சின்னதா பூ பறிக்கிறதுக்கு தோட்டம், அதுக்கு வந்தா கூட அவங்க சட்டை போட்டுக்குவாங்க. என்னோட சட்டையை எடுத்து இவ்வளவு தூரம் போட்டு கவர் பண்ணிட்டு தான் வெளியிலேயே வருவாங்க. தேவயானி மேடம் உடைய பார்வையில் சென்னைக்கும் இங்கேயும் எது ரொம்ப ப்ரிஃபர் பண்றாங்க? எல்லாமே சின்ன குழந்தைங்களுடைய ஆசை மாதிரி தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்கலான விஷயங்கள் தான் நாம பண்றோம். இதுதான் முந்திரி பூ பழம் இது ஒரு வேகம். சந்தன நாத்து தானா விழுந்து முளைச்சுக்கிட்டே இருக்கும். இது அத்தி, அது சப்போட்டா, இழந்த பழம். இதெல்லாம் நெல்லிக்காய் மரங்கள் இருக்குது, சந்தன மரங்கள் இருக்குது, உள்ள பாக்கு மரங்கள் இருக்குது, கொட்டமுத்து போட்டிருக்குது, ஆமணக்குன்னு ஒன்று இருக்குது இல்லை. இது ஃபுல்லாக முல்லைப்பூ செடி இருந்தது. ஒரு நாளைக்கு 10 கிலோ 12 கிலோ முல்லைப்பூ பறிப்போம். இது நாட்டு கொய்யா. இதுதான் ஸ்டார் ஃப்ரூட். இப்போ இங்கே செம்ம ஆக்சிஜன் இருக்கும். கொஞ்சம் உடம்பு சரியில்லாதவங்க கூட இங்கே வந்தால் சரியாயிடுவாங்க. நாம அந்த பீட்ரூட் கொய்யா மரத்துலேருந்து ஒரு கொய்யா காய் எடுத்தோம், கட் பண்ணுறோம். பீட்ரூட் மாதிரியே தான் இருக்கும். கொய்யா மாதிரியே இல்லையா சார் இது? நல்லா இருக்கு சார். இது சாப்பிடும் போது கொய்யா ஃபீல் இருக்கு. ஆனா பார்த்தா நீங்க சொன்ன மாதிரி பீட்ரூட் மாதிரி தான் இருக்கு. ஒரு 4 மணி வாக்கில் இங்க குருவிகள் குளிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பிளாட் போட்ட இடத்த மறுபடியும் ஃபாரஸ்ட் ஆக்கிட்டோம் நாங்க, ஒரு ஆயிரக்கணக்கான மரங்களை வச்சு. இது நம்மளுடைய தோட்டம். தென்னை இருக்கு, கொய்யா இருக்கு, பாக்கு இருக்கு, எலுமிச்சை இருக்கு. அதை தாண்டி மிக விலை உயர்ந்த செம்மரம் இருக்கு. இங்க செம்மரம் ஒரு 1000 வச்சேன். அதிகமா இது சாகிறது இல்ல. ஒரு 100 செத்து இருந்தா கூட ஒரு 900 செம்மரம் இருக்கும். தென்னை எவ்வளவு இருக்கு, செம்மரம் எவ்வளவு இருக்கு, எலுமிச்சை எவ்வளவு இருக்கு, கொய்யா? தென்னை 400 வச்சேன். 1-2 சாகும் அப்படின்னு சொல்லி எப்படியும் ஒரு 50 செத்து இருக்கும். அதுக்கு மாற்று வைக்கணும். கரையோரம் அந்த மாதிரியான இடங்கள்ல செம்மரம் அது இதெல்லாம். குவான்டிட்டினா எவ்வளவு இருக்கும் சார் மொத்தமா? செம்மரம் 1000 நட்டேன் சார். ஏன்னா இதெல்லாம் நடுறதெல்லாம் வந்துடாது. அதனால நான் அப்படி நடுவோம். சில சமயம் வந்துடும். ஊடு பயிர் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப கொய்யா 400 வச்சிருக்கிறோம்னா தென்னை 400 கொய்யா 400 ஒரே 4 ஏக்கர்ல வைக்க முடியாது. தென்னை வளர்ற வரைக்கும் இந்த கொய்யா பலன் கொடுக்கும். தென்னை வளர்ந்து மேல வந்துருச்சுன்னா, கொய்யா மேல நிழல் கட்டிடுச்சுன்னா கொய்யா பூக்காது. இப்ப நீங்க பாருங்க, பெருசா கொய்யாக்கள் மகசூல் கொடுக்கற மாதிரி இல்ல. முதல்ல நாங்க ஒரு நாளைக்கு 50 கிலோ பறிப்போம். ஆக இது ஒரு ஊடு பயிரா நம்ம பண்ணுவோம். ஓரத்துல எல்லாம் லெமன் நட்டுருக்கிறோம். லெமனும் பெரிய செடி மரம் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஒரு 10 வருஷம் ஆயிரும். அப்ப செடிகள்லயே தான் அது இருக்கும். அந்த செடிகள் வளர்றதுக்குள்ள நம்ம செம்மரங்கள் வளர்ந்து மேல போயிரும். பாருங்க, செம்மரங்கள் எல்லாம் மேல தெரியுது பாருங்க. செம்மரங்கள் மேல வந்துடும், எல்லாத்துக்கும் மேல.